ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொங்கு ஸ்டைல் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. 3 பெரிய வெங்காயம், 3 ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 4 துண்டு இஞ்சி, 1 வரமிளகா எடுத்திருக்கேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது இன்னும் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கால் டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 வரமிளகா சேர்த்துக்கலாம். தாளிப்பை நம்ம தக்காளி சட்னி கூட கலந்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம கொங்கு ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.